என் பேர் மஞ்சு. கிச்சனில் கரப்பான்பூச்சி வராமல் இருக்க என்னென்ன பண்ணலாங்கிறத பற்றி ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கலாம். நைட் டைமில் சிங்கில் இந்த மாதிரி பாத்திரம் போட்டு வைக்கவே வைக்காதீங்க. சிங்கில் இருக்கிற ஹோல்ஸ் வழியாக கரப்பான்பூச்சி நிறையவே வரும். இதை அவாய்ட் பண்ணணும்னா நைட் டைமில் ஃபுல்லு பாத்திரத்தை கழுவி வச்சுட்டு சிங்க்கு நல்லா க்ளீன் பண்ணிவிடுங்க. இதில் இருக்கிற ஹோல்ஸை இதுக்குன்னு வர்ற மூடியை வச்சு டைட்டாக க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. நைட் டைமில் ட்ரெயின் பைப்பில் எல்லாமே கரப்பான்பூச்சி சுற்றிக்கிட்டு இருக்கோம். அந்த மாதிரி சமயத்தில் இந்த ஹோல்ஸ் ஓப்பனாக இருந்தால் இது வழியாக நமக்கு கரப்பான்பூச்சி உள்ளே வர ஆரம்பிக்கும். உங்களால் கழுவி போட முடியலன்னா இதில் பாத்திரத்தை போடாமல் தனியாக ஒரு டப்பில் எடுத்து வச்சுருங்க. காலையில் சிங்கில் போட்டு கழுவிக்கோங்க. இப்போ செகண்ட் டிப் பார்க்கலாம். நிறைய பேர் வீட்டில் சிங்க்கு கீழவும் சரி, கிச்சனில் மற்ற இடத்துலையும் சரி, பிளாஸ்டிக் கவரு, பேகு, வேஸ்டான நிறைய திங்ஸ் இதெல்லாமே வச்சுருப்பாங்க. இந்த மாதிரி கவரு, பேகு எல்லாமே வீட்டுக்குள்ளே வைக்காமல் வீட்டுக்கு வெளியில் வையுங்க. அப்போ தான் இந்த மாதிரி இடத்துல கரப்பான்பூச்சி சேர்றதையும் நம்ம அவாய்ட் பண்ண முடியும். இப்போ காலியாக இருக்கிற இந்த இடத்துல கரப்பான்பூச்சி சேர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏதாவது நீங்கள் திங்ஸை போட்டு வைக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் போட்டு கவர் பண்ணி வையுங்க. அப்போ அந்த இடத்துல கரப்பான்பூச்சி சேராது. எனக்கு சிங்கோட பைப்பு ஃப்ளோர் லெவலில் இல்லாதனால எனக்கு இந்த இடத்துல கரப்பான்பூச்சி தொல்லையே இல்லை. இப்போ மூணாவது டிப் பார்க்கலாம். நிறைய பேர் வீட்டில் கிச்சன் ஷெல்ஃபுக்கும் சரி, கடப்பா கல்லுக்கும் சரி, இந்த மாதிரி நியூஸ் பேப்பரை தான் மடித்து போட்டு நம்ம வைப்போம். ஏன் நானுமே இப்படி தான் பண்ணிக்கிட்டு இருந்தேன். இப்படி நியூஸ் பேப்பர் நம்ம மடித்து போடுறதுனால பேப்பரில் இருக்கிற கேப் வழியாகவும் பேப்பருக்கு அடியிலையும் நிறைய கரப்பான்பூச்சி சேர்ந்து முட்டை போட ஆரம்பிச்சிடும். அது மட்டும் இல்லாமல் ஈரம் ஆச்சுன்னா அந்த பேப்பரோட ஸ்மெல்லும் வரும். சில சமயம் பேப்பரு அந்த கல்லுலேயவும் ஒட்டிக்கும். நீங்கள் இந்த மாதிரி நியூஸ் பேப்பர் போடுறவங்களா இருந்தால் இனிமேல் போடவே போடாதீங்க. ரொம்ப கம்மி விலையிலேயே இப்போல்லாம் ஷெல்ஃபுக்கான ஷீட் கிடைக்கிது. அதை வாங்கி போடுங்க. மேட்டு நம்ம ஷெல்ஃபில் ஃப்ளாட்டாக உட்கார்றதுனால இந்த இடத்துல கரப்பான்பூச்சி சேரவே சேராது. பேப்பரை தவிர எந்த மாதிரி மேட்டாக இருந்தாலும் பரவாயில்ல. நான் பாருங்கள் என்னோட டைனிங் டேபிளுக்கு யூஸ் பண்ண பழைய மேட்டை தான் நான் இதுக்கு போடுறேன். முக்கியமாக மாடுலர் கிச்சன் இருக்கிறவங்க இந்த மாதிரி கேபினட்ஸுக்கு நீங்கள் நியூஸ் பேப்பர் போடவே போடாதீங்க. நியூஸ் பேப்பர் போட்டால் தெரியாமல் நம்ம அதில் தண்ணி விழுந்துருச்சுனாலும் கவனிக்காமல் விட்டுட்டா ப்ளைவுட்டில் அந்த ஈரம் படிஞ்சு ப்ளைவுட் நாசமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஃபோர்த்து டிப் என்னன்னு பார்க்கலாம். சிங்க்கு கீழே இருக்கிற இடத்துல அதே மாதிரி கார்னர் யூனிட்டில் சிலிண்டர் பைப்பு வர்ற இடத்துலையும் சரி ஏதாவது கேப் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அப்படி கேப் ஏதாவது இருந்தால் ஒயிட் சிமெண்ட்டை போட்டு அந்த இடத்த எல்லாமே ஃபில் பண்ணிவிடுங்க. கிச்சனில் கரப்பான்பூச்சி மறைஞ்சிக்க நம்ம எந்த இடத்தையுமே விட்டு வைக்கக்கூடாது. ஒரு கேப் கூட இல்லாமல் எல்லா இடத்தையுமே ஃபில் பண்ணி விட்டுடுங்க. நிறைய பேர் வீட்டில் இந்த கேப் எல்லாமே ஃபில் பண்ணாமல் விட்டுறதுனால தான் கிச்சனில் அதிகமாக கரப்பான்பூச்சி வந்து சேர்ந்துடுது. இப்போ அஞ்சாவது டிப் பார்க்கலாம். சூப்பர் மார்க்கெட்டுக்கு போயிட்டு வந்தாலும் சரி, அதே மாதிரி ஆன்லைனில் ஏதாவது வாங்கியிருந்தாலும் சரி, இல்லை மார்க்கெட்டுக்கு போய் காய்கறி வாங்கியிருந்தாலும் சரி, அந்த பேக்கை வீட்டுக்குள்ளே வைக்காமல் வீட்டுக்கு வெளியில் வையுங்க. ஏன்னா அதில் கூட நமக்கு கரப்பான்பூச்சி வரும். இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எனக்குமே நடந்திருக்கு. வெளியில் வச்ச பேக்கை எல்லாத்தையும் எடுத்து கீழே வச்சுட்டு க்ளீன் பண்ணி பார்த்த பிறகு அப்புறமா உள்ளே கொண்டாந்து வச்சுருங்க. நம்ம கிச்சனில் கரப்பான்பூச்சி வராமல் சுத்தமாக இருக்கணும்னா ஒரு சில வேலைகளை சோம்பேறித்தனம் படாமல் செஞ்சு தாங்க ஆகணும். இப்போ ஆறாவது டிப் பார்க்கலாம். எனக்கு கிச்சனுக்கு பின்னாடி யூட்டிலிட்டி இருக்கிறதுனால அந்த இடத்துலையே நான் வெங்காய கூடையே வச்சுட்டேன். நான் ரெண்ட் ஹவுஸில் இருந்தப்போ பார்த்தீங்கன்னா இந்த வெங்காய கூடையில் தான் எனக்கு அதிகமாக கரப்பான்பூச்சி சேர ஆரம்பிச்சது. அதனால தான் சொந்த வீட்டுக்கு வந்த பிறகு இதை நான் வீட்டுக்கு வெளியவே வைக்க ஆரம்பித்தேன். இப்படி வெளியே வைக்கிறதுனால எலி தொலையுமே கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதனால நான் கேட்டில் பெரிய பெரிய கேப் இல்லாமல் சின்ன சின்ன ஹோல்ஸ் இருக்கிற மெஷ்ஷாக பார்த்து அதில் வெல்ட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு எலி தொல்லை இல்லாமல் இருந்துச்சுன்னா முடிஞ்ச அளவுக்கு வெங்காய கூடையே வீட்டுக்கு வெளியிலேயே வையுங்க. கடைசியாக நான் சொல்கிற டிப், கிச்சனில் இருக்கிற விண்டோவும் வீட்டில் மற்ற இடத்துல இருக்கிற விண்டோஸும் 6 மணிக்கு மேலே திறந்தே வைக்காதீங்க. நிறைய கரப்பான்பூச்சி ஜன்னல் வழியாக பறந்து தான் உள்ளே வரும். எனக்கு வீடு காத்தோட்டமாக இருக்கணும், அது மட்டும் இல்லாமல் கரப்பான்பூச்சியும் உள்ளே வரக்கூடாதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா யூட்டிலிட்டியில் இருக்கிற ஜன்னலுக்கும் சரி, அதே மாதிரி மற்ற இடத்துல இருக்கிற ஜன்னலுக்கும் சரி, முடிஞ்ச அளவுக்கு மஸ்கிட்டோ நெட்டு போட்டு விட்டுருங்க. அப்போ தான் ஜன்னல் வழியாக பறந்து வர கரப்பான்பூச்சியை கூட நம்ம உள்ளே வராமல் தடுக்க முடியும்.
கரப்பான்பூச்சி கிச்சனில் இருந்தாலே நம்ம ஒவ்வொரு பாத்திரத்தை எடுக்கும் போதும் நம்ம கழுவி கழுவி தான் யூஸ் பண்ண வேண்டியிருக்கும். அதனால தான் கடைசி டிப்பாக இதை உங்களுக்கு சொல்கிறேன். சரி, இப்போ நம்ம எல்லா டிப்பும் பார்த்துட்டோம். இப்போ கிச்சனுக்கு நான் என்ன மாதிரி கரப்பான்பூச்சி மருந்து யூஸ் பண்ணுறேன்றது காமிக்கிறேன். நான் யூஸ் பண்ணுற மருந்து பேர் பார்த்தீங்கன்னா நோ என்ட்ரி. இதுதான் நான் ரொம்ப வருஷமாக யூஸ் பண்ணுறேன். இன்னொன்று ஹிட் காக்ரோச் ஜெல்லும் யூஸ் பண்ணுவேன். இது பேஸ்ட் மாதிரி இருக்கும். ஒன்ஸ் இதை கட் பண்ணி நம்ம எடுத்துட்டோம்னா எல்லா இடத்துலையுமே ஒட்டி காலி பண்ணிடணும். ஒரு 10 வருஷமாக என்னோட கிச்சனுக்கு நான் இதுதான் யூஸ் பண்ணுறேன். 6 மாதத்துக்கு ஒரு முறை பழைய மருந்து எடுத்துகிட்டு புது மருந்தை அந்த இடத்துல ஒட்டிடுவேன். இப்படி ஒட்டுறதுனால கிச்சனில் எனக்கு எறும்பு, பல்லி, கரப்பான்பூச்சி எதுவுமே வர்றதில்ல. எனக்கு இது நல்லா செட் ஆனதுனால நான் வேறு மருந்து வாங்குறதும் இல்லை. இப்போ இந்த மருந்தை நான் எங்கெங்கே ஒட்டுறேன்னு நீங்களே பாருங்கள். கவுண்டர் டாப்பில் கண்டிப்பாக 2-3 இடத்துல இந்த கரப்பான்பூச்சி மருந்தை ஒட்டிடுங்க. இப்போ நான் 6 மாதத்துக்கு முன்னாடி நான் ஒட்டின இடத்த காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ இந்த இடத்துல இருக்கிற பழைய மருந்தை நான் எடுத்துட்டு ஃபுல்லாக க்ளீன் பண்ணி புது மருந்தை இந்த இடத்துல நான் ஒட்ட போகிறேன். இந்த மருந்து போடும்போது கட்டாயம் கையில் க்ளவுஸ் போட்டுக்கோங்க. வெறும் கையால் போட்டோம்னா போட்டு முடித்த பிறகு நம்ம என்னதான் சோப்பு போட்டு கையை வாஷ் பண்ணாலும் ஒரு 2 மணி நேரத்துக்கு அப்படியே ஸ்மெல்லு இருந்துக்கிட்டே இருக்குது. இந்த மருந்தை ஒரு பட்டாணி சைஸ் அளவுக்கு எடுத்தால் போதும். உருண்டையாக உருட்டி நமக்கு எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல இதை ஒட்டிக்கலாம். இப்போ என் கிச்சனில் ஒரு கரப்பான்பூச்சி கூட கிடையாது. ஆனாலும் நான் 6 மாதத்துக்கு ஒரு முறை கண்டிப்பாக இந்த மருந்தை நான் ஒட்டிடுவேன். நெக்ஸ்ட்டு இந்த கார்னர் யூனிட்டு கீழே பாருங்கள், நான் மருந்து ஒட்டியிருப்பேன். இந்த பழைய மருந்துமே எடுத்துகிட்டு நான் புதுசாக ஒரு மருந்தை நான் இந்த இடத்துல போட்டுக்கிறேன். மருந்து நிறைய இடத்துலலாம் ஒட்டணும்னு அவசியம் இல்லைங்க. ரொம்ப முக்கியமான இடத்த சூஸ் பண்ணி ஒரு 10 இடத்துல இந்த மருந்தை ஒட்டினா போதும். அடுத்ததான் மிக்ஸி, கிரைண்டர் வைக்கிற இடத்துல கண்டிப்பாக ஒட்டியே ஆகணுங்க. மிக்ஸிலையும் கிரைண்டர்லேயும் இருக்கிற கேப்பில் இந்த கரப்பான்பூச்சி சேர்ந்து முட்டை வச்சுக்கும். அதனால் இந்த ஷெல்ஃப் இருக்கிற இடத்துல எல்லாமே இந்த கரப்பான்பூச்சி மருந்தை ஒட்டிடுங்க. பழைய மருந்து எந்த கலரில் இருக்குது பாருங்கள். நான் புதுசாக காமிச்ச மருந்து க்ரீன் கலராக இருந்திருக்கும். சில பேர் நான் சொல்கிறத நம்ப மாட்டாங்க. அவங்களுக்காக தான் நான் இதை சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு மெயினான இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா கவுண்டர் டாப்பில் சிங்க்குக்கு கார்னர் இடத்துல தான். இந்த இடத்துலையுமே நிறைய கரப்பான்பூச்சி சேர்ந்துடும். அதனால கண்டிப்பாக இந்த இடத்துலையுமே ஒட்டிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நான் ஒட்டுற இடம் பாருங்கள். சிங்க்கு கீழே பேஷன் இருக்கிற இடத்துல உள்ள 2 இடத்துல நான் இந்த மருந்தை ஒட்டிக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஃப்ளோரில் எந்தெந்த இடத்துல நான் ஸ்டிக் பண்ணுறேன் பாருங்கள். கிச்சன் ஃப்ளோரில் ஒரு இடம் விடாமல் எல்லா கார்னர்ஸ்லேயுமே நான் இந்த மருந்தை நான் ஒட்டிடுறேன். கிச்சனில் கவுண்டர் டாப்பில் மட்டும் கரப்பான்பூச்சி சுத்தாதுங்க, எல்லா இடத்துலையுமே சுற்றும். நான் இப்போ எல்லா கார்னர்ஸையுமே ஒட்டிட்டேன். இப்போ நெக்ஸ்ட்டு ஸ்டவ் இருக்கிற இடத்துக்கு நம்ம போகலாம். என்னோடய ஸ்டவ் ஹாபுங்கிறதுனால கரப்பான்பூச்சி வெறும் பர்னரில் மட்டும்தான் எனக்கு சேர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. ஆனால் கவுண்டர் டாப்புக்கு மேலே வைக்கிற ஸ்டவ்வுக்கு அடியிலையுமே பார்த்தீங்கன்னா கரப்பான்பூச்சி சேரும். அதனால ஸ்டவ்வுக்கு அடியிலையுமே ஒரு 2 இடத்துல மருந்தை ஒட்டிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கேபினெட்ஸ் ட்ராயர்லலாம் ஒரு மூலையில் இந்த மருந்தை நான் ஒட்டிக்கிறேன். உங்களால் டேண்டம் பாக்ஸ் ரிமூவ் பண்ண முடியும்னா கீழே இருக்கிற பாக்ஸை கழட்டி பாட்டம்லேயும் இந்த மருந்தை ஒட்டிடுங்க. நம்ம சேனலில் கிச்சன் டீப் கிளீனிங் வீடியோவில் இந்த டேண்டம் பாக்ஸை எப்படி ரிமூவ் பண்ணுறதுன்னு நான் வீடியோ போட்டிருப்பேன். பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க போய் பாருங்கள். அவ்வளோதான், நான் கிச்சனுக்கு எல்லா இடத்துலையும் ஒட்டிட்டேன். மிச்சம் இருக்கிற மருந்தை நான் பாத்ரூமில் அங்கங்கே ஒரு இடத்துல ஒட்ட போகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.